ஆக்டர் நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா துலிபாலா இவங்க 2 பேத்தோட திருமணம் ஹைதராபாத்ல இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோல ரொம்ப கிராண்டா நடந்து முடிஞ்சிருந்தது. இவங்களோட இந்த திருமணம் ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் நடந்திருக்கு. நாக சைத்தன்யா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டிருந்திருக்காரு. அதே போல சோபிதா துலிபாலா தங்க ஜரிகையால செய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டு சாரியை தான் அணிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கப்புள்ஸ் 2 பேரும் தாலி கட்டும்போது மட்டும் சடங்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பாரம்பரிய உடையான காட்டனால செய்யப்பட்ட சாரி அண்ட் வேஷ்டி ஷர்ட்டை போட்டிருந்தாங்க. இந்த திருமணத்துல தெலுங்கு சினிமா பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில ஆக்டர் நானி அவங்களோட வைஃபான அஞ்சனா கூட சேர்ந்து கலந்துக்கிட்டாரு. ராணா டகுபதி அவங்களோட வைஃபான மீகா பஜாஜ் கூட சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. தெலுங்கு சினிமால இருந்து சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, என்டிஆர், ராம் சரண் அப்படின்ட்டு பல செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யாவோட தம்பியான அகில் அக்கினேனி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஃபியான்சியா இன்ட்ரோ கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வெட்டிங்ல தன்னோட ஃபியான்சி கூட சேர்ந்து கலந்துட்டு இருக்காரு. மேலும் அக்கினேனி ஃபேமிலி, டகுபதி ஃபேமிலி, சோபிதா துலிபாலாவோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கலந்துட்டு இருக்காங்க. மேலும் சோபிதா துலிபாலா மணிரத்னம் டைரக்ஷன்ல தமிழ்ல வெளியான பொன்னியின் செல்வன் படத்துல வானதி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவிக்கு இவங்க பேர் பண்ணி தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால பொன்னியின் செல்வன் டீம்ல இருந்து பல பேர் இந்த வெட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா பொன்னியின் செல்வன் டைரக்டரான மணிரத்னம் அவங்களோட வைஃபான சுகாசினி கூட சேர்ந்து இந்த வெட்டிங்ல கலந்துட்டு இருக்காங்க. மேலும் ஆக்டர் கார்த்திக் கூட இந்த வெட்டிங்ல கலந்துக்கிட்டு நாகார்ஜுனா அண்ட் நாக சைத்தன்யா 2 பேருக்கும் பொக்கே கூட கொடுத்திருந்தாரு. மேலும் நாகார்ஜுனா நாக சைத்தன்யா அண்ட் நாக சைத்தன்யாவோட மாமாவான வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் செம்ம ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருப்பாரு. மணிரத்னம் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க அப்படின்றனாலையும் பொன்னியின் செல்வன் படத்துல தான் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கறனாலையும் ஆக்டர் கார்த்தி இந்த வெட்டிங்ல கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்ச ஜெயராம், ஜெயம் ரவி, த்ரிஷா உள்ளிட்ட பல பேர் இந்த வெட்டிங்ல கலந்துக்கவே இல்லை. இதுக்கப்புறமா நடக்க இருக்க ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.